பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, முஹர்ரம் 10வது நாள் அன்று, அதாவது ஆஷுரா நாளில் தாராளமாக நமது குடும்பத்தினருக்கு செலவு செய்வது பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் இந்த பதிவில் பார்ப்போம். இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் அன்று, ஆஷுரா நாள் அன்று தாராளமாக நமது குடும்பத்தினருக்கு செலவு செய்வதினால், மேலும் நமது குடும்பத்தினரிடம் அன்பாகவும் பாசமாகவும் எல்லா வகையிலும் நல்ல குணத்துடனும் யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சல் தராமல் நாம் வாழ்வதினால் என்ன பலன்கள் என்பதை நாம் ஹதீஸ்களின் வாயிலாக, மேலும் அறிஞர் பெருமக்களின் வாயிலாக சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம். அறிஞர் பெருமக்கள் கூறுவார்கள், யுஸ்தஹப்பு அத்தௌசியாத்து அலல் அஹ்லி யௌம ஆஷுரா. ஆஷுரா நாளில் குடும்பத்தினரிடம் தாராளமாக, விசாலமாக, பெருந்தன்மையாக நடந்து கொள்வது மிக விருப்பமான செயலாகும், முஸ்தஹப்பாகும் என்று கூறுவார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி யௌம ஆஷுரா வஸ்ஸஅ அல்லாஹு அலைஹி சாயிர சனத்திஹி. யார் ஆஷுரா நாளன்று தனது குடும்பத்தினரிடம் விசாலமாக நடந்து கொள்வாரோ, தனது குடும்பத்தினருக்கு விசாலமாக செலவு செய்வாரோ, அல்லாஹ் அவருக்கு அந்த வருடம் பூராவும், அந்த வருடம் முழுவதும் விசாலமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை, விசாலமாக செலவு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் தபரானி, பைஹகி போன்ற கித்தாபுகளில் இடம்பெற்றுள்ளது. அன்பானவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவாங்க, மேலே நாம் சொன்ன அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் ஆஷுரா நாளன்று எங்கள் குடும்பத்தினருக்கு நாங்கள் தாராளமாக செலவு செய்வோம். மேலும் எங்கள் குடும்பத்தினரிடம் நடத்தையால், மேலும் எங்களுடைய சொல்லால் மிகவும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வோம். எல்லோரிடமும் அன்பாக, பாசமாக, யாரையும் திட்டாமல், யாரையும் நாங்கள் ஏசி பேசாமல், யாரிடமும் நாங்கள் கடிந்து கொள்ளாமல் நாங்கள் மிக அன்பாக நடந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையினால் அந்த வருடம் முழுவதும் அந்த பாக்கியத்தை, சந்தோஷமாக இருக்கும் பாக்கியத்தை, எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த இடைஞ்சல் தராமல் வாழ்ந்ததினால் அந்த வருடம் பூராவும் நாங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கும் பாக்கியத்தை, மேலும் அன்று ஹலாலான அடிப்படையில் நாங்கள் குடும்பத்தினருக்கு செலவு செய்ததினால் அந்த வருடம் பூராவும் எங்கள் குடும்பத்தினருக்கு எங்களால் முடிந்த அளவு தாராளமாக செலவு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய பேருதவியால் நாங்கள் அடைந்து கொண்டோம். இது 1 வருஷம் 2 வருஷ அனுபவம் அல்ல, 40 வருடத்தினுடைய அனுபவம் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறியதாக சில அறிவிப்புகளை நாம் பார்க்கிறோம். ஷேக் மன்சூர் அல் உஜைலி அல் அஸ்ஹரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க கூறுகிறாங்க, ஆஷுரா நாளன்று குடும்பத்தினருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் தாராளமாக செலவு செய்வதும், ஏழை எளியோருக்கு உதவுவதும், மேலும் பல தர்மங்கள் செய்வதும், காசு பணம் இல்லாவிட்டால் குணத்தால், நடத்தையால் அன்று நல்ல விதமாக நடந்து கொள்வதும் முஸ்தஹப்பாகும். காசு பணம் இருந்தால் செலவு செய்வதோடு நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி பணம் இல்லை, செலவு செய்ய பணம் இல்லை என்று சொன்னால் நமது குடும்பத்தினரிடம் நல்ல விதமாவது நாம் பழக வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நடந்து கொண்டால் அந்த வருடம் பூராவும் அந்த பாக்கியம், நல்ல பாக்கியம் கிடைக்கும் என்பதாக ஷேக் மன்சூர் அல் உஜைலி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க நமக்கு கூறி காட்டுகிறாங்க. அன்பானவர்களே, இது போன்று நிறைய பெரியோர்கள், நிறைய உலமா பெருமக்கள், நிறைய ஆணிம் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள் இந்த ஆஷுரா நாளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸினுடைய அடிப்படையில் பெற்று மகிழ்ந்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த வரக்கூடிய ஆஷுரா நாளன்று, முஹர்ரம் மாதம் 10வது பிறை அன்று, முஹர்ரம் மாதம் 10வது பிறையாகிய ஆஷுரா நாளன்று நாம் அல்லாஹ்விற்காக மிக தாராளமாக நமது குடும்பத்தினருக்கு ஹலாலான அடிப்படையில் மிக தாராளமாக செலவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதன் மூலமாக அந்த வருடம் பூராவும் ஹலாலான அடிப்படையில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய உதவியோடு நாம் அடைந்து கொள்வோம். மேலும் நமது குடும்பத்தினரிடமும் சரி, நமது அக்கம் பக்கம் உள்ளவர்களிடமும் சரி, மேலும் நம்மளோடு பழகக்கூடியவர்களிலும் சரி நல்ல குணங்களுடனும் நல்ல நடத்தைகளுடனும் வாழ்ந்து
யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சல் செய்து விடாமல் நமது நாவால் நமது உடல் உறுப்புகளினால் நிச்சயமாக யாருக்கும் தீங்கு செய்து விடாமல் வாழ்ந்து இந்த வருடம் பூராவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, நிரப்பமான ஒரு வாழ்க்கையை செல்வத்தாலும் மேலும் நமது குணத்தாலும் நமது நடத்தையாலும் மிகவும் நிரப்பமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய உதவியோடு நாம் பெற்று வாழ எல்லாமல் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.